கூட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர்கள், பூத்தினுடைய தலைவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, தமிழகத்தில் 234 தொகுதி இருந்தாலும் கூட சில தொகுதிகள் மக்களுடைய கவனத்தை பெறும். காரணம், அந்த தொகுதியிலிருந்து முதலமைச்சர் வந்திருப்பார்கள், அந்த தொகுதியிலிருந்து துணை முதலமைச்சர் வந்திருப்பார்கள், அந்த தொகுதியிலிருந்து அமைச்சர் பெருமக்கள் இருப்பாங்க. அப்ப அந்த தொகுதியின் மீது எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும். இது விஐபி தொகுதி, மிக முக்கியமான அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அப்படிப்பட்ட ஒரு விஐபி தொகுதியாக பேருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தொகுதி சேப்பாக் திருவல்லிக்கேணி தொகுதி. வெறும் பேருக்கு மட்டும்தான் அது இருக்குதுங்க. தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதியாக இருந்தாலும் கூட இந்த தொகுதிக்கு உண்மையாலுமே நம்ம சுத்தி பார்த்து ஏதாச்சும் வேலை நடந்திருக்கா, அடிப்படை கட்டமைப்பு நடந்திருக்கா? நான் அடுத்த பேச்சில் பேசும்பொழுது நான் சுட்டி காட்டுறேன். அதையெல்லாம் கேட்டீங்கன்னா எந்தவித அடிப்படை கட்டமைப்பும் மேம்படுத்தாம இன்னுமே ஒரு சாதாரண தொகுதியை போல மக்களுடைய அடிப்படை பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்கு நேரம் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் கூட தப்பு கிடையாது. காரணம், திமுக நண்பர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு என்னன்னா, இது நம்முடைய கோட்டை, சென்னையை பொறுத்தவரை நம்முடைய கோட்டை, நம்மை தாண்டி மக்கள் யாருக்கும் ஓட்டு போட போவது கிடையாது. நம்ம தேர்தல் அப்ப திமுக சின்னத்தில் போய் நின்னா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு இருமாப்பும் அவர்களுக்கு இருக்கு, ஒரு எகத்தாளம் இருக்கு. அதே நேரத்தில் சென்னை மக்களை பொறுத்தவரை அவர்களும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் திமுகவுக்கு சம்மட்டி அடியாக கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. 2011 சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு நிறைய சம்மட்டி அடி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே சம்மட்டி அடி 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக சென்னை பெருமக்கள் கொடுக்க போகின்றார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக தவறாக இருக்க போவது கிடையாது. காரணம், நிறைய காரணத்தை சொல்லலாங்க ஐயா. ஒரு தலைநகரம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தலைநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4.5 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநிலம், இந்தியாவுடைய 2வது பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம். அதில் மிக முக்கியமாக ஆண்டாண்டு காலமாக மிக முக்கியமான மக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊர் சென்னை பெருநகரம். ஆனால் அந்த சென்னை பெருநகரத்திற்கு உண்மையாலுமே ஒரு தலைநகரத்திற்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தோடு இவர்கள் வழிநடத்துகின்றார்கள் என்று கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதை மக்களும் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எந்தவித வசதியும் கூட இல்லை, பேருக்கு மட்டுமே இருக்கிறார். மழை பெரிதாக பெய்து தெருவுக்கெல்லாம் தண்ணி வரும் பொழுது மட்டும்தான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், போட்டோ ஷூட் நடத்துவதற்கு மட்டும்தான் வீதியில வர்றாங்க. அந்த வீதியில அந்த நேரத்தை தவிர எப்பொழுதுமே வீதிக்கு வருவது கிடையாது. ஏன் இந்த தொகுதியை எடுத்துக்க, 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து படிச்சீங்கன்னா 2021 மிக தெளிவாக சொல்லியிருப்பார்கள், மீனவ பெருமக்களுக்கு மட்டுமே நாம் ஆட்சிக்கு வந்தா 2 லட்சம் மீனவ பெருமக்களுக்கு வீடு கட்டி தருவோம் என்று சொல்லியிருந்தார். 2021 தேர்தல் வாக்குறுதி. நான் மேடைக்கு வரும்பொழுது மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அன்பு பரிசாக ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு மீனவர்கள் பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி சேப்பாக் தொகுதி. 25,000க்கும் மேற்பட்ட வாக்காளர் பெருமக்கள் மீன்பிடி தொழிலில் நேரடியாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு அந்த மீன்பிடி நண்பர்கள்ட்ட போய் எத்தனை பேருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டு 11 மாதத்துல உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தர் 2 பேர் கூட கை தூக்க மாட்டாங்க. 2 லட்சம் எங்கே இருக்கிறது? துணை முதலமைச்சருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய சேப்பாக்கல எத்தனை பேருக்கு சேப்பாக்கம் தொகுதியில வீடு கட்டி கொடுத்திருக்காங்கன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் கூட கஞ்சா புழக்கம் என்பது பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடைக்கிறது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா கஞ்சா இருந்துச்சு இல்லைன்னு சொல்லிங்க, ஆனா இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கு, மாணவர்களுடைய பையை சோதனை போட்டீங்கன்னா பையக்குள்ள இருக்கும் அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு கஞ்சா புழக்கத்தால பெரும் குற்றங்கள் தமிழகத்திலே அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இங்க சேப்பாக்கு தெருவுல நாம் நடந்து போய் இங்க கஞ்சா புழக்க வழக்கம் எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டா கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் சொல்லுவாங்க, நீலாம் பாஷா தர்காபுரத்தில் இருக்கு, லேடிங் வில்லிங்டன் மகளிர் பள்ளி அருகில் இருக்கு, நடுக்குப்பம் பக்கத்தில் இருக்கு, கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடு பக்கத்தில் இருக்கு, சிவராஜபுரத்தில் இருக்கு, மட்டாங்குப்பம் பக்கத்தில் இருக்கு, செல்லம்மா தோட்டத்தில் இருக்கு, மஞ்சக்கோரியில் இருக்கு, பார்டர் தோட்டத்தில் இருக்கு, புதுப்பேட்டையில் இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சாவுடைய தலைநகரமாக ஒரு பகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சேப்பாக்கம் பகுதி கஞ்சா புழக்கத்தினுடைய தலைநகரமாக மாறி இருக்கு. இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் குற்றம் சுமத்த விரும்பல. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அதே காவல்துறை தான், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கைக்கு கீழே இருந்த அதே காவல்துறை அதிகாரிகள் தான். இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரேடியோவில்
மனதின் குரல் நிகழ்ச்சியில பேசும் பொழுது புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த நாளுக்காக இன்னைக்கு அவர்களை பற்றி பேசியிருந்தார். அன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தாங்க. எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொங்கல் திருவிழா வந்த பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுகின்றார், இன்னைக்கு பொங்கல் திருவிழாவின் பொழுது என்னை அன்போடு தொலைபேசியில் அழைத்தார். சென்னைக்கு வரணும், பொங்கல் திருவிழாவில் எங்களுடைய வீட்டிற்கு வந்து நீங்கள் உணவருந்த வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது நான் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தேன். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அம்மா கிட்ட வந்து பொங்கல் அன்னைக்கு உணவருந்தேன். எனக்கு அம்மாவை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு வாசகம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருகிறது. எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்பா வைத்திருந்தார், எந்த அளவுக்கு பெண்களுடைய கண்ணியம் இங்கே பாதுகாக்கப்பட்டது, எந்த அளவுக்கு பெண்கள் தைரியமா நடந்து போறாங்கன்னா பெண்கள் பின்னாடி திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு அவஸ்தை அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு பெண் நடந்து போறாங்கன்னா 5 மீட்டருக்கு ஒருக்கா பின்னாடி திரும்பி திரும்பி நடந்து போறாங்க. ஏன்? திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய திரு ரேவதி அவர்கள் நேத்து ஒரு இங்கே சொல்றாங்க, இன்னைக்கு சென்னை எனக்கு பயமா இருக்கு, எல்லா இடத்திலும் ஒரு சைக்கிள்ல சர்வசாதாரணமாக சுற்றி திரிந்த நான் எனக்கு சென்னையில சில இடத்திற்கு செல்வதற்கே பயமா இருக்குன்னு திரைப்பட நடிகை திரு ரேவதி அவர்கள் சொல்றாங்க. ஆனா திமுகவுடைய ஐடி இருந்து 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பெருங்குற்றம் என்பது ஒரு ஆண்டும் கூட 8 விழுக்காடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா சட்டசபையில முதலமைச்சர்கிட்ட கேட்டா ஒரே கேள்விதான், ஒரே பதில் தான் சொல்லுவார், இல்ல எங்கிட்ட ஆதாரப்பூர்வம் இருக்கு, நான் ஆதாரத்தை வெளியிடுறேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் குறைந்திருக்குன்னு ஆதாரத்தை வெளியிடுறேன். ஒரு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால நான் சண்டைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு புதன்கிழமை அதனால சண்டைக்கு போக மாட்டேன், சட்டமன்றமே முடிஞ்சு போச்சு, எந்த ஆதாரத்தை எப்ப வெளியிட போறார்? கடந்த ஒரு வருட காலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பதில், நான் ஆதாரத்தை வெளியிடுகின்றேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆனால் நாம் தொடர்ந்து ஆதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்குன்னு சொல்லிங்க இல்லையா, சராசரியாக 8 விழுக்காடு ஒரு வருடத்துக்குமே உயர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு அறிவாளிகளா இருக்கிறாங்கன்னா, மத்திய அரசுடைய என்சிஆர்பி என்கின்ற அமைப்புக்கு ஒரு ஆண்டு முடியும் பொழுது இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை கொடுக்கணும். அப்பதான் அவங்க தொகுத்து ஒரு புத்தகத்தை வெளியிடுவார்கள். தமிழக அரசை பொறுத்தவரை 2023 இருந்து மத்திய அரசுக்கு அந்த டேட்டாவே கொடுக்கல. 2023, 24, 25 3 ஆண்டுகளும் கூட தமிழகத்தில் ஏற்படக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கையை ஒரு ஆண்டு மத்திய அரசு கொடுக்க வேண்டும். மத்திய அரசு என்சிஆர்பி என்கின்ற புத்தகத்தில் வெளியிடுவார். 2023 இருந்து அதை வெளியிட்டால் மக்கள் எல்லாம் கோவப்படுவாங்க, மக்கள் எல்லாம் காரி துப்பிவிடுவார்கள் என்று தெரிந்த பிறகு அந்த டேட்டாவையே கொடுக்காம மத்திய அரசை ஏமாற்றுவது மட்டுமல்ல, தமிழக மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதனால் வடிவேல் அவங்க செவ்வாய்க்கிழமை சண்டை போட மாட்டேன், வியாழக்கிழமை புதன்கிழமை சண்டை போட மாட்டாங்க மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இன்னைக்கு சட்டப்பேரவையே முடிய போகின்ற நிலைமையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த தெருமலை பிரச்சார கூட்டத்தினுடைய வலிமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. எந்த தொகுதியாக இருந்தாலும், எந்த விவிஐபி தொகுதியாக இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட சரியான முறையில் ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கொண்டு போய் சேர்த்தால் யாராக இருந்தாலும் மக்கள் தோற்கடித்து விடுவார்கள் என்பது தமிழக அரசியலுடைய சரித்திரம். எனக்கு நீங்க எம்எல்ஏவா இருந்து வேலை செய்யலினா உங்களை தோற்கடித்து 5 ஆண்டுகள்ல வீட்டுக்கு அனுப்பிடுவேன் என்று மக்கள் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு விஐபி, நிறைய விஐபியை தோற்கடிக்கிறாங்க. ஆனால் இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சேப்பாக்கத்துக்கு செஞ்சாருன்னு மட்டும் சொல்லுங்க. இந்திய அளவில் பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது மட்டுமே அவருடைய குறிக்கோளா இருக்கு. சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், டெங்கு, கொசு, மஸ்கிட்டோ பார், அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும். அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு வைத்த பிறகு அமைதியா இருப்பார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக இல்லை. ஏன்னா இதே பக்கத்து மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் ஒருத்தர் இருக்கார். அவரும் குடும்ப அரசியல் தான், அவரும் குடும்பத்திலிருந்து வந்தவர் தான், அவரும் அமைச்சரா இருக்கிறார். அவர் வாயை திறந்து பேசுவதெல்லாம் இன்னைக்கு விசாகப்பட்டினத்திற்கு கூகுளை கொண்டு வரணும், டேட்டா சென்டரை கொண்டு வரணும், 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இத்தனை மொழிகளை கற்றுக் கொடுக்கணும், இளைஞர்களை தயார்படுத்தணும். அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் அங்க பேசுறார். ஆனா இங்க மு.க. ஸ்டாலினுடைய மகன் பேசுவதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயத்தை மட்டும்தான். இந்தியாவில் ஏன்
ஒரு துணை முதலமைச்சர் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ லைக்க போட்டு காலையில திரு முழிக்கிற ஒரே நாடு நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும். சமீபத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட இதை குறிப்பிட்டு சென்றார். அதனால உண்மையாலுமே இந்த தொகுதிக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கின்றார்களா? இந்த மக்கள் வளர்ச்சியை கண்கூடாக இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு விவிஐபியை கொண்டு வந்ததன் விளைவாக, ஒரு துணை முதலமைச்சர் இருப்பதன் விளைவாக, அரசியல் இயந்திரம் முழுவதும் ஒரு துணை முதலமைச்சருக்கு கீழே இருக்குது. அப்படி இருந்தும் கூட என்ன சாதித்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி நம்ம வைக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்குது. அன்பு சொந்தங்கள், இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாங்க, ஒரு தலைநகரமும், அது பெங்களூராக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு தலைநகரமும் முன்னேற்ற பாதையில் இருக்கு. பாம்பேவை பாருங்க, முன்னேற்ற பாதைகள், ஆயிரம் கணக்கான கோடி ரூபாய் உள்ள வருது. தலைநகரம் அடுத்தடுத்து பக்கம் போகுது. இங்க மட்டும்தான் எதுவும் வேண்டாம். மத்திய அரசு வம்புக்கு இழுத்து வெறும் சண்டை மட்டும் போட்டுக்கொண்டு, இந்த சண்டையில தமிழகத்துல ஒரு நகரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா அது சென்னை மாநகரம் மட்டும்தான். ஏன் மெட்ரோ ப்ராஜெக்ட் கூட 2வது பேஸுக்கு மத்திய அரசு தன்னுடைய முழுமையான 42,000 கோடியை மத்திய அரசு கொடுத்தாங்க. எதற்காக தாமதமானதற்கு காரணம், இவர்கள் சொன்னார்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தவரை அது மாநில ப்ராஜெக்டா நாம கொடுக்கிறோம். இந்தியா முழுவதுமே மெட்ரோ ப்ராஜெக்ட் என்பது சென்ட்ரல் ப்ராஜெக்ட். இங்க மட்டும்தான் நாங்க மாநில ப்ராஜெக்டாக எங்களுடைய மாநில நிதியை நாங்க நடத்திக்கிறோம். அவர்களால் 1 ஆண்டல்ல 2 ஆண்டல்ல 3 ஆண்டு நடத்த முடியாத காரணத்துல பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாம் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தோம். ஐயா, இது ஸ்டேட் ப்ராஜெக்ட் என்று சொல்லி சென்னை மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடிதத்தினுடைய காப்பியை கூட பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுக்கிறோம். அதன் பிறகு கேபினெட்ல மத்திய அரசு இந்த ப்ராஜெக்டை எடுத்து 42,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார். அது அப்படியே நம்ம கிட்ட மாத்தி சொல்லுவாங்க. ஒரு மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட், பெங்களூர்ல மெட்ரோ ப்ராஜெக்ட் என்பது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். இவ்வளவு சண்டை போடக்கூடிய மம்தா பானர்ஜி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல கூட அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். இங்க மட்டும்தான் அதை மாநில அரசுடைய ப்ராஜெக்ட் என்று சொல்லி நிதி வேண்டாம் என்று சொல்லுவார்கள். நாங்களே நிதியை போட்டுக்கிறோம். 3 ஆண்டுகள் நிதி போட முடியாம பேந்த விழிப்பாங்க. அதன் பிறகு பொய்யை நம் மீது பரப்புவார்கள். அதன் பிறகு பிரதமர் அவர்கள் 40,000 கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை கொடுக்கும். அதனால சென்னையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இந்த முறை நீங்கள் யோசிக்கணும். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யார் நின்றாலும் கூட, ஏன் இதற்கு முன்பு நாம பார்த்தோம், மழை வெள்ளத்துல யாருங்க ஐயா வெளியே வர்றாங்க? போட்டியிட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அண்ணன் ஆதி ராஜாராம் அவங்க வீதியில் இருப்பாங்க. பொட்டணமாக அரிசியை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுப்பாங்க, பாலை கொண்டு போய் கொடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வீதியா போவாங்க. ஆனா இவங்க எப்படி வருவாங்க? முதலமைச்சர் ஒரு கருப்பு கலர் ஜீப்ல வருவாரு. அத பள்ளியை போல அண்ணன் சேகர் பாபு ஒரு பக்கம் ஒட்டி இருப்பாரு. மற்ற பள்ளிகளை போல 4 பேர் ஒட்டி இருப்பாங்க. அவங்க ஜீப்ல வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது, தண்ணி நம்ம மேலதான் அடிக்கும். எப்பவாவது தெருவுக்கு வந்து ஒரு அடிப்படை பிரச்சனையை சரி செய்வதற்காக பாடுபட்டு இருக்காங்களா யோசிக்க. வெறும் விஐபி தொகுதியில் விஐபியாக மட்டும்தான் வருவார்களோ தவிர பிரச்சனையை முடிக்க வேண்டிய மக்கள் பிரதிநிதியாக யாரும் இங்கே வந்தது கிடையாது. ஆனால் சென்னையினுடைய மக்கள் நீங்க யோசிக்கணும். இந்த முறை ஒரு அரசியல் மாற்றம் சென்னையினுடைய வளர்ச்சிக்காக. சென்னை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பெருநகரத்தை போல இன்னைக்கு பெங்களூர் நம்மை தாண்டி எங்கேயோ வளர்ந்து விட்டார். மும்பை நம்மை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஹைதராபாத் அவங்களும் நம்மளை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டாங்க ஐயா. இன்னும் 5 ஆண்டுகள்ல குர்கான் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடும். ஆனா இவங்க வெறும் வடக்கு தெற்கு அரசியல, ஹிந்தி தமிழ் அரசியல பேசி, யாருக்கும் உதவாத சினிமா வசனங்களை பேசி மக்கள் ஒரு நாளும் கீழே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சென்னை மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த முறை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய எல்லா வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல என்னங்க தவறு? 4 ஆண்டு 11 மாதம் கழிந்த பிறகு தமிழக அரசுல என்ன தவறுனா, ஒரே ஒரு தவற ஒரு விஷயம் மூலமாக நான் சுட்டி காட்டுகின்றேன். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு சொன்னாங்க, அமைச்சர் KN நேரு அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்து. ஐயா, அதை சாதாரணமா கடந்து போக கூடாது. ஒரு அமைச்சர் ஒரு ஊழல் அல்ல, ஒரே துறையில 3 ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அது ED அமைப்பு 2025 அக்டோபர்ல டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, டிசம்பர்ல ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஜனவரியில இந்த ஆண்டு ஒரு கடிதம் எழுதுறாங்க. 3 கடிதம், ஒரே துறையில 3 ஊழல். நகர்ப்புற மேம்பாடு மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அவருடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை,
அதுல 3 ஊழல் பண்றாருங்க ஐயா. முதல் ஊழல் என்ன பண்றாருங்க ஐயா, ஜூனியர் இன்ஜினியர், அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியருக்கெல்லாம் வேலை கொடுப்பதற்காக 40 to 50 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறான். அது மட்டுமே 888 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறான். அது முதல் ஊழல். பணம் வாங்கி டிஎன்பிஎஸ்சி மூலமாக இன்ஜினியருக்கு கொடுக்கக்கூடிய வேலையை இவங்க வீட்டில் 4 புரோக்கர் உட்கார்ந்து முடிவு செய்யறாங்க யாருக்கு வேலை கொடுக்கணும். 40 to 50 லட்சம். இரண்டாவது, குடிநீர் வழங்கல் துறை, நகர்ப்புற நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய டெண்டருக்கெல்லாம் 7.5 to 15% கமிஷன். அதுல 1020 கோடி ரூபாய். 1020 கோடி ரூபாய் அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு டிரான்ஸ்பர் செய்வதற்கு அது 360 கோடி ரூபாய். 880 கோடி ரூபாய் புதிய வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு பணம் வாங்கியது. 1020 கோடி ரூபாய் கமிஷன் வாங்கியது டெண்டர் கொடுப்பதில். 360 கோடி ரூபாய் இடமாற்றத்திற்காக பணம் வாங்கியது. ஒரே துறை. ஆனா முதலமைச்சர் எந்த நடவடிக்கை எடுக்கல. நீங்க பார்க்கணும், 280 பக்கத்திற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடி டாசியர்ல மிக தெளிவாக எழுதுறாங்க. எந்த வாட்ஸ்அப்ல பேசுறாங்க, யார் முடிவு செய்யறாங்க, யார் யாருகிட்ட சொல்றாங்க, பணம் எங்கே வந்துச்சு. இந்த திமுகவை பொறுத்தவரை அதுலயும் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் நோட்டு தான். 10 ரூபாய் நோட்டினுடைய அந்த 6 லெட்டர் எழுதிட்டா அதை இன்னொரு இடத்துல காட்டினா ஹவாலால பணம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் நடத்திட்டு எதுவுமே தெரியாம மத்திய அரசு எங்களை வாட்டி வதைப்பதற்காக ஈடிய வச்சு பயமுறுத்துறாங்க. மத்திய அரசு எங்களை அடிபணிய வைப்பதற்காக ஈடிய வச்சு பயமுறுத்துறாங்க. இவ்வளவு ஊழல் செய்துவிட்டு கொஞ்சம் கூட கூசாம பொதுவெளியில முதலமைச்சர் வருவதற்கே வெட்கப்பட வேண்டும். அதுல ஈடி சொல்றாங்க இந்த பணம் வாங்கியது எல்லாம் முதலமைச்சர் வரை சம்பந்தம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி நிதிக்கு இது போயிருக்குது. அந்த அளவுக்கு நேரடியாக குற்றச்சாட்டு வைத்து 5 மாத காலமாக எஃப்ஐஆர் போடாம நேற்று முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்றாங்க இது மாபெரும் தவறு, உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்க. அன்பு சொந்தங்களே, ஒரே ஒரு துறையினுடைய ஒரே ஒரு அமைச்சரையை மட்டும் சான்றாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதெல்லாம் யாருக்கு ஐயா பாதிக்கும்? உங்க குழந்தைகளை பாதிக்கும். நேர்மையாக படித்து அரசு துறையில நம்ம பரீட்சை எழுதுனா யாரோ சரியான நபர் நம்ம பேப்பரை படிப்பாங்க, சரியான நபர் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, நமக்கு சரியான முறையில வேலை கொடுப்பாங்கன்னு எத்தனை லட்சம் இளைஞர்கள் எக்ஸாம் எழுதுறாங்க பாருங்க ஐயா. ஏன் தமிழக வரலாற்றுல முதலாக ஒரு குரூப் 2 பரீட்சையை ரத்து பண்ணது இந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்துல குரூப் 2 பரீட்சையை நம்ம நிறுத்தி வச்சதே கிடையாதுங்க ஐயா. பல ஆட்சிகள் வந்திருக்கின்றார்கள், பல ஆட்சிகள் சென்றிருக்கின்றார்கள். ஒரு குரூப் 2 பரீட்சை உங்களால் நடத்த முடியும். நடத்திய பரீட்சையிலும் கூட ஊழல். அப்ப யாரை பாதிக்குது? உங்க குழந்தைய பாதிக்குது. அரசை பொறுத்தவரை நேர்மையா இருக்கணும் ஐயா. அரசை பொறுத்தவரை அரசு பொய் சொல்லக்கூடாது. அரசு பொய் சொல்லக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே பொய் சொல்லுதுன்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கேயா போவாங்க? எங்க போவாங்க? யாரின் மீது நம்பிக்கை வைப்பாங்க? அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தான் முதலாக அரசு பொய் சொல்லி பார்க்கிறோம். அரசே பொய் சொல்லு, ஒரு துறையிலும் பொய் சொல்லு, மிக தைரியமாக பொய் சொல்லு. நான் பொய் சொன்னா அதற்கு எந்த விலையும் கிடையாது, மக்கள் ஓட்டு போடத்தான் போறாங்க அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கையில அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் நிச்சயமாக இந்த ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு. நீங்க அனுப்பலைன்னா என்ன பண்ணாங்க ஐயா? இந்த மாநிலத்தை பொறுத்தவரை இளைஞர்கள் வாழுகின்றதற்கு தகுதியான ஒரு மாநிலமாக இன்னும் 5 ஆண்டுகள் இருக்காதுங்க. 10,62,000 கோடி ரூபாய் கடன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம வீட்டுல 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாவே பதறி போய் நிற்போம். அதை எப்ப கட்டுறது? யாராச்சும் வந்து கேட்பாங்க, கூனி குறுகி நிற்போம். கடங்கார வந்து காலையில் நின்னானா மூஞ்சியை முழிச்சுட்டு போகணும் வெட்கப்படக்கூடிய தமிழ் ஜனம் நாம். ஒரு கடனை வாங்கினாலும் கூட திருப்பி செலுத்த வேண்டும் என்று எவ்வளவு பொய் பேசாம கூசாம கடன் வாங்குறாங்கப்பா. ஆட்சிக்கு வந்த பொழுது 2021 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். அப்படின்னா ஒரு தலைக்கு எவ்வளவுங்க? தமிழகத்தில் 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. ஒரு ரேஷன் கார்டின் மீது 2,10,000 ரூபாய். ஒரு ரேஷன் அட்டை எடுத்தீங்கன்னா 2,10,000 ரூபாய் கடன் ரேஷன் அட்டையின் மீது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே போகும் பொழுது 10,62,000 கோடி ரூபாய் கடன். ஐயா சுதந்திரம் எப்பங்க ஐயா வாங்கணும்? 1947 வாங்கணும். அரசியலமைப்பு சட்டம் 1950. முதல் தேர்தல் 1951-52. முதல் ஆட்சி அப்பிருந்தே கணக்கு போடுது. அங்கே இருந்து 2021 வரை 4.5 லட்சம் கோடி கடன். ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல 10,62,000 கோடி கடன்.
அப்ப எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க ஐயா? 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. சராசரியாக எவ்வளவு வாங்கியிருக்கின்றார்கள்? ஒரு ஆண்டுக்கு 1,20,000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையின் மீது 4,82,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடன். அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் மிகப்பெரிய கஷ்டத்தை அந்த ஆட்சியாளர்கள் அனுபவிக்க போறாங்க. 10,62,000 கோடி கடனை ஒரு முதலமைச்சர் வந்து அந்த நாற்காலியில் அமர்ந்து வருடத்திற்கு 80,000 கோடி ரூபாய் அந்த கடனுக்கு வட்டி கட்டி அந்த கடனை திருப்பி கட்டி டாஸ்மார்க்கில் 55,000 கோடி வரக்கூடிய வருமானம் அதையும் சரி பண்ணி எப்படி ஒரு ஆட்சி நடத்த முடியும்? இந்த 5 ஆண்டுகள்ல 20 ஆண்டு காலம் பின்னாடி தமிழ்நாடு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஐயா. 20 ஆண்டு காலம் பின்னாடி. வரலாறு மன்னிப்பது மட்டுமல்ல, தாய்மார்கள் மன்னிக்க கூடாது. எந்த காரணத்திற்கும் கூட தாய்மார்கள் ஏன் மன்னிக்க கூடாதுனாங்க ஐயா? இந்தியாவில் எந்த மாநிலமும் 8 லட்சம் கோடி அப்படிங்கிற கடனையே தாண்டல. தமிழ்நாடு இன்னைக்கு 10,62,000 கோடி கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது நான் ஏற்கனவே சொன்னது போல 4,82,000 ரூபாய். இன்னைக்கு பாக்குற திமுக காரங்க இதே பகுதியில், சேப்பாக்கம் பகுதியில் வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநில அரசு ஃப்ராடு பண்ணி திமுக கட்சிக்காரங்கிட்ட லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க சிந்தாதிரிப்பேட்டை போறீங்களா, இந்த பெண்களுக்கெல்லாம் 5,000 ரூபாய் கொடுத்துருக்க, நீ போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும். இன்னைக்கு திமுக நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, வீடு வீடா போய் அம்மா 5,000 வந்துச்சா, ஏதோ இவர் ரிசர்வ் பேங்க்ல உட்காந்து பிரிண்ட் அடிச்ச மாதிரி 5,000 வந்துச்சா, 5,000 வந்துச்சா, அடுத்ததான் வேணுமான்னு கேளுங்க, அடுத்து வேணுமா, பையனுக்கு வேலை வேணுமா அதை ஃபில் பண்ணி கொடுங்க. எவ்வளவு பெரிய ஃப்ராடு பாரு. அருமை சொந்தங்களே, சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கடந்த 32 மாசத்துல நம்முடைய தாய்மார்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்குறேன். ஒரு கணக்கு வச்சுக்கலாம். 32 மாசத்துக்கு 1000 32,000. பொங்கல் தொகுப்பு எவ்வளவு கொடுத்திருக்கிறீங்க? ஒரு முறை 3,000, இந்த முறை 2 பொங்கலுக்கு 1,000. 5 பொங்கல்ல 2 பொங்கலுக்கு பணம் கொடுக்கல, 3 பொங்கலுக்கு கொடுத்த பணம் 5,000. பெண்களுக்கு 1,000 ரூபாய் 32 மாசம் கொடுத்தீங்க, அதுல 28 மாசம் கொடுக்கல. 32,000 5,000 ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 37,000. 37,000 ரூபாய் ஐயா நம்முடைய தாய்மார்கள் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. பொங்கல் தொகுப்பு மாசம் 1,000 ரூபாய். 5 ஆண்டுகள்ல எத்தனை நாள் இருக்கு? 1825 நாள். அப்ப நான் 37,000 1825 வகுத்து பார்க்கிறேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் வந்திருக்கு. 20 ரூபாய். 1825 நாள் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் கொடுத்ததாக கணக்கு தான். 1825 நாள் 37,000. ஆனா எவ்வளவு கடன் ஏற்றிருக்காங்க? 2,10,000 ரேஷன் கார்டு மீது இருந்தது, 4,82,000 ஏற்றிருக்கிறாங்க. எவ்வளவு ஏற்றிருக்கிறாங்க ஐயா? 2,72,000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டின் மீது கடனை ஏற்றிருக்கிறாங்க. கொடுத்தது 37,000, ஏத்தன கடன் 2,72,000, கொடுத்தது 20 ரூபா, எடுத்தது 150 ரூபா. இத வந்து திராவிட மாடல் அரசுன்னு சொல்றதுங்களா, ஃப்ராடு மாடல் அரசுன்னு சொல்றதா? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 1825 நாள்ல 20 ரூபாய் கொடுத்து விட்டு மொத்த கடனை 2,72,000 உயர்த்தி, அந்த 2,72,000 அதே 1825 போட்டா ஒரு நாளைக்கு 150 ரூபாய்ங்க ஐயா. 150 ரூபாய் தினமும் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடனை ஏற்றி கொடுத்தது 20. அப்ப 130 ரூபாய் உங்ககிட்ட இருந்து அட்டையை போட்டிருக்காங்க. அதனால்தான் இதை ஃப்ராடு மாடல் அரசு என்று சொன்னால் மட்டும்தான் இது சரியாக இருக்கும். அதனால எந்த விதமான மாயாஜாலத்துக்கு நீங்க நம்பிடாதீங்க. எப்பவுமே இதை வந்து சைக்காலஜியில சொல்லுவாங்க, 5 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம், 5வது வருஷத்துல கடைசி வாரத்துல ஏதாவது ஒரு நல்லது நடந்ததுன்னா நாம் அந்த 4.5 வருஷத்தினுடைய துன்பங்களை மறந்துடும். இந்த முறை இது போல் நடக்கக்கூடாது. 5,000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்ப கொடுத்தாங்க, அதன் பிறகு 2,000 உயர்த்துவதாக சொல்லி இருக்கின்றார்கள். இது வாய்ப்பேச்சாக செய்திருக்கின்றார்கள், உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதனால் தாய்மார்கள் நீங்க தெளிவா இருக்கும். அடுத்த ஆட்சிக்கு யார் வரலாம்? நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு எந்த கட்சியின் மீது யாருக்கு தனிப்பட்ட சண்டை இல்லைங்க. நமக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் வாய்க்கால் சண்டை இல்லை, நமக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சொத்து பிரச்சனை இல்லை, மேடையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம். நான் கேட்பது, அடுத்து ஆட்சியில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ஆட்சியில் இருப்பவர்கள் ஆள தகுதியானவர்கள் ஆட்சிக்கு வரணும். அந்த பொறுமை இருக்கணும், மக்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சிருக்கணும், அடிப்படையில் அந்த கட்சிக்கான கட்டமைப்பு இருக்கணும். ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றாங்கன்னா, ஐயா சேப்பாக்கம், ஐயா சிந்தாதிரிப்பேட்டைனா, ஓ இதுதான் சிந்தாதிரிப்பேட்டையில பிரச்சனையா? அதனாலதான் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பற்றி சொல்லுவார்கள்,
ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தமிழகத்தை 2 முறை நடந்தவர் என்று சொல்வார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே காமராஜர் ஐயா 2 முறை தமிழ்நாட்டை சுற்றி பார்த்தார். அதனால அந்த முதலமைச்சருடைய நாற்காலிக்கு ஒரு கோப்பை போச்சுன்னா, ஒரு ஃபைல் போகுதுன்னா, ஒரு கோப்பு போகுதுன்னா, அந்த ஃபைலை பார்த்தோன்னே அவர்களுக்கு தெரியும் அந்த பகுதியில் யார் இருப்பாங்க, பாலத்தை இப்படி கட்டினா என்ன பிரச்சனை வரும். ஒரு முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு தெரிந்திருந்தால் மட்டும்தான் அகண்ட நிலப்பரப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தை, 8.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பை ஆள்வதற்கு அந்த முதலமைச்சருக்கு தகுதி அந்த நாற்காலியிலிருந்து தெரிந்திருக்க வேண்டும். அதனாலதான் நான் யார் மீதும் தனிப்பட்ட விமர்சனமோ குற்றச்சாட்டோ வைக்கல. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எத்தனை பேர் வீட்டை விட்டு முதல்ல வெளியே வந்திருக்கின்றார், தெருவுக்கு இறங்கி இருக்கிறார். ஒரு தெருவனுடைய பிரச்சனை அவர்களுக்கு தெரியும். ஒரு மீனவர் குப்பம் என்று சொன்னால் எத்தனை மீனவர் குப்பத்துக்கு போய் உட்கார்ந்து மீனவ நண்பர்களோடு உணவு அருந்தி இருக்கிறார். இந்த சாலையை பழுது பார்க்கணும், இங்கே பாலத்தை போடணும், இங்க மாத்தணுங்க ஐயா, மெட்ரோ ஜங்ஷனை மாத்தணும்னா முதலமைச்சருக்கு தெரியலனா அதிகாரிகள் தான் ஆட்சி செய்வார். தமிழகத்தில் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆள தகுதியானவர்கள் யார், இன்னைக்கு யார் இருக்கா, ஆள்வதற்கு யாருகிட்ட கட்டமைப்பு இருக்கு, யார் வந்தால் மக்களுடைய பிரச்சனையை சரி செய்வார்கள் என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இல்லாட்டி என்ன ஆகுனாங்க ஐயா, பேய் வேண்டான்னு பிசாச கல்யாணம் பண்ண மாதிரி ஆயிரும். எனக்கு பேய் வேண்டாம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பேய் வேண்டாம் என்று சொல்லி மாற்றத்திற்காக ஓட்டு போறேன் பிசாச போய் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன், யார் மீதும் நாம் குற்றச்சாட்டு வரல, தகுதிப்படுத்திக்கிட்டு வாங்க, யாரையும் வேண்டாம் என்று சொல்லு. அரசியல் என்பது 5 ஆண்டு 10 ஆண்டு 15 ஆண்டு கீழே மக்களோடு மக்களாக நின்று வேறையோடு வேறையாக நின்று அவமானப்பட்டு அடிபட்டு ரத்தம் சிந்தி அதில் ஒரு தலைவன் முளைத்து மேலே வருகின்றார் இல்லைங்களா, அந்த தலைவன் இந்த மக்களை ஆளுவதற்கான தகுதி அந்த தலைவனுக்கு இருக்கு. ஆனால் மற்ற எந்த தலைவராக இருந்தாலும் தகுதிப்படுத்தி கொண்டு வாருங்கள். தகுதிப்படுத்தாம வந்து மாற்றம் என்று சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதாக வாக்கை கொடுத்து விட மாட்டார்கள், அவ்வளவு எளிதாக ஏமாந்து விட மாட்டார்கள். அதனால்தான் அருமை சொந்தங்களே, இந்த ஃப்ராடு மாடல் ஆட்சி நமக்கு வேண்டாம், இது தூக்கி எறியப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு என்ன நடக்குது. உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு காலையில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கத்தில் இருந்தங்க ஐயா, அங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தேன், அவருடைய மீட்டிங் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்கள ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு திமுகவின் மீது இன்னைக்கு சபரீஷன் மருமகன் இந்த பெண் டி-ஷர்ட்டை போட்டுட்டு அவர் ஒரு பக்கம் சுத்துறாரு, அவர் தான் ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. இதைத்தான் நாம் குடும்ப ஆட்சி என்று சொல்லுகின்றோம். ஒரு குடும்பத்தினுடைய மொத்த பிடியில தமிழ்நாடே இருக்கு. ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆடிட்டரை போய் அண்ணா நகர்ல பார்க்கணும், இல்ல ஒரு முதலீடை கொண்டு வரணுமா சபரீஷனை போய் பார்க்கணும், இல்ல நான் யாருக்கும் பிரச்சனை இல்லாம தொழில் பண்ணுமா உதயநிதி ஸ்டாலினோடு நண்பராக இருக்கணும். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை பிரச்சனை என்னன்னா, ஒரு மொத்த குடும்பத்தினுடைய கையிலே தமிழ்நாடு இருக்கிறது. இதை அரசு என்று சொல்வதை விட திராவிட முன்னேற்ற கழகம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டராக திரு உதயநிதி ஸ்டாலின், சிஇஓ உதயநிதி ஸ்டாலின், சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசராக சபரீஷன், இப்படித்தான் சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசராக துர்கா அம்மா, இந்த 4 பேர் ஒரு பிரைவேட் கம்பெனியை இப்போ நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய கட்சி நம்பர்கள் அப்படி இல்லைங்க ஐயா. அடிப்படை தொண்டை அடிபட்டு கஷ்டப்பட்டு ரணப்பட்டு தொண்டை அப்படியே மேல கஷ்டப்பட்டு ஏறி ஒரு கிளை தலைவரா, அதுல இருந்து ஒரு ஒன்றிய தலைவரா, அங்கிருந்து ஒரு மாவட்ட செயலரா, அங்கிருந்து கட்சியினுடைய பொதுச் செயலராக, அங்கிருந்து முதலமைச்சர் வேட்பாளராக வரக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். அதனால்தான் அருமை சொந்தங்களே, அடிப்படையில 2 கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், ராகுல் காந்தியினுடைய அடிப்படை பிரச்சனை என்னங்க ஐயா, அவருடைய தந்தையார் நம்முடைய மண்ணில் இறந்தாங்க. நம்ம எல்லோருக்கும் கூட ஒரு பெரிய அனுதாபம் இருக்கு. ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர் நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல இறந்துட்டாங்களேன்னு நாமளும் அனுதாபப்பட்டு காங்கிரஸ் ஓட்டு போறோம். ஆனா ராகுல் காந்தியினுடைய அடிப்படை பிரச்சனை என்னங்க ஐயா, ஒரு நாள் கூட வேலைக்கு போகாதவர் அவர். ஒரு வேலைக்கு போயிருந்தா தான் மக்களுடைய கஷ்டத்தை தெரியும். ஒரு 10 நாளோ 1 மாசமோ 1 வருஷம். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவது எதுவுமே நம்ம கனெக்ட் ஆக மாட்டேது. அவர் என்ன பேசுறாருன்னே புரிய மாட்டேது. அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் சராசரி மனிதனை போல ஒரு நாள் கூட வேலை செய்யல, ஒரு சராசரி மனிதனை போல வாழ்ந்தது கிடையாது. அந்த கூட்டணி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அதே பிரச்சனை, சராசரி மனிதனை போல ஒரு நாளும் கூட வாழ்ந்ததில்லை. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்து மக்கள் முன்னாடி வந்து ஓட்டு கேட்டாங்கன்னா அவர்களுக்கு மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தெரியுமா தெரியாதான்னு நீங்க பாருங்க. ஆனா அப்படி இல்லை. இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் தோல்விகளை பார்த்திருக்கிறாங்க.
வெற்றிகளை பார்த்திருக்கின்றார்கள், அவமானப்பட்டிருக்கின்றார். மக்களோடு மக்களாக 30 ஆண்டு 40 ஆண்டு 50 ஆண்டு காலம் பயணம் செய்திருக்கின்றார். அந்த கட்டமைப்போடு உங்கள் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கட்டமைப்போடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அண்ணன் எடப்பாடியை பார்க்கணுமா, நேரா போய் பார்க்கலாம். இல்ல ஆதி ராஜாராமன் வீட்டுக்கு போனா அவரு கூட்டு போய் மக்களுடைய பிரச்சனையை ஆழ்ந்து புரிந்திருக்கக்கூடிய அனுபவம் அவர்கள் இருக்கும் பொழுது உண்மையான மாற்றம் வரும். அதனால் எல்லா தலைவர்களுக்கும் நான் பெரிய மரியாதை வச்சிருக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை 234 தொகுதியிலையும் நான் வேட்பாளரை போடுறேன். பெரிய விஷயம். அது 117 ஆண்கள் 117 பெண்கள், பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு இந்த தேர்தல் என்பது ரிஸ்க் எடுப்பதற்கான தேர்தல் இல்லை. 10,62,000 கோடி ரூபாய் கடன் 5 ஆண்டு தப்பு பண்ணினாங்க ஐயா, தமிழ்நாடு முடிச்சிடும். அதனால் இந்த தேர்தல் விஜய் அவர்கள் புதுசா வந்திருக்கிறேன், 250 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க, அவர்களையும் மதிக்கின்றேன். ஆனால் இது அவர்களுக்கான தேர்தலான யோசனை. அதனால இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான எல்லா வாக்கும் மொத்தமாக சிந்தாமல் சிதறாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சிந்தாம சிதறாம வரணுங்க ஐயா. 4 முனை போட்டி இருக்கட்டும், ஆனா இவிஎம் மிஷனுக்குள்ள செல்லும் பொழுது அது 2 முனை போட்டியாக நீங்கள் மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. பட்டனை அமுத்தும் பொழுது அது ஒரே ஒரு முனை போட்டியாக மட்டும் நீங்கள் மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. அதனால்தான் பெரிய நம்பிக்கை. ஏப்ரல் நமக்கு தேர்தல் வந்தாலும் கூட நமக்கு ஏப்ரல் கடைசியில மே முதல் வாரத்துல அந்த வாக்கை எண்ணும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர்கள் 234 தொகுதியிலும் நீங்கள் வெற்றி பெற செய்து அவர்களை சட்டமன்றத்துக்கு நீங்க அனுப்பணும். நிரந்தரமான ஒரு மாற்றத்திற்கு நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லுகின்றேன். காரணம், மோடி அவர்கள் இன்னைக்கு பாருங்க, கடைசியாக இதை சொல்லிடுறேங்க ஐயா, ஒரு ஏஐ சமிட் நடக்குதுங்க ஐயா டெல்லியில, செயற்கை நுண்ணறிவு சமிட். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லா தலைவர்களும், பிரான்சினுடைய அதிபர், பிரேசிலினுடைய அதிபர், அத்தனை பேர் இருக்கிறாங்க. நேற்று டிக்ளரேஷன் கையெழுத்து போடுறாங்க ஐயா, 4வது நாள் 86 நாடுகள் அது கையெழுத்து போடுறாங்க. 2 அமைப்புகள் கையெழுத்து போடுறாங்க. நம்முடைய நாடு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஏஐ விஷயத்தை அத்தனை நாடுகள் ஒத்துக்கிறாங்க. அமெரிக்கா ஒத்துக்கிறான், சைனா ஒத்துக்கிறான். ஆனா உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசுறாரு, இந்த சங்கி கூட்டத்துக்கு ஒரு ஏஐ சமிட்டை நடத்த தெரியல. நீங்க பாருங்க, உலக நாடுகள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய டெல்லியில, புதுடெல்லியில பிரதமருடைய தலைமையில, பிரதமர் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புல உலக தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இதை கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாவை செயற்கை நுண்ணறிவு அடுத்த 10 வருஷம் இதுதானுங்க ஐயா, அதுல இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, இளைஞர்களுடைய செயல்திறனுக்காக கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆனா நள்ளிரவுல 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல லைக் போடுற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏஐ சமிட்டை நடத்த தெரியல. அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட சமீபத்தில் பத்திரிகை கேட்டாங்க, ஐயா தமிழ்நாட்டில் அந்த வாக்காளர்கள் சிறப்பு பட்டியல் திருத்தம் நடக்குது அப்படின்னு. அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னே தெரியல, எஸ்ஐஆருக்கு அர்த்தமே தெரியல. ஆனாலும் ஒரு நிமிஷம் இன்டர்வியூ பேசுறார். எஸ்ஐஆர் என்பதற்கு சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு அர்த்தம் தெரியாத உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு நடத்திருக்கக்கூடிய சங்கி மங்கிக்கு வந்து எப்படி ஒரு ஏஐ சமிட் நடத்த தெரியவில்லை என்று. அதனால நீங்க நல்லா கவனிங்க ஐயா, ஒரு படிப்புக்கு மரியாதை கொடுங்க, எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்களோ அதற்கு மரியாதை கொடுங்க, உங்களுக்காக பணி செய்யக்கூடிய தலைவர்களுக்கு மரியாதை கொடுங்க. இதையெல்லாம் கொடுத்து வீதி வீதியாக நாம பிரச்சாரம் பண்ண, நம்ம தொண்டர்கள் பெருமளவில் இருக்கிறேன். இனி நம்முடைய கடமை, எடப்பாடி அண்ணன் 189 தொகுதி போயிட்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் அண்ணா அவர்கள் 39 மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்துட்டார். மோடி அவர்கள் ஏற்கனவே வந்துட்டாங்க. 1ஆம் தேதி, 6ஆம் தேதி, 11ஆம் தேதி அவங்களும் 3 முறை வர்றாங்க. எல்லா தலைவரும் வந்துட்டாங்க. நம்ம வேலை வீடு வீடாக ஏறி இறங்குவது நம்முடைய கடமை. அடுத்த 50 நாள் தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய கடமை ஒருத்தரையும் போய் சொல்லணும், எதற்கு மாற்றம் வேண்டும், எதற்கு சிந்தாம சிதறாம அந்த வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும், எதற்கு நம்முடைய பெரும் தலைவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்து இங்கே நாம வாக்களிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம சொல்லணுங்க ஐயா. நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு சாயங்காலம் இன்னைக்கு 2020 மேட்ச், இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு நாம் வரணும். நம்முடைய தலைவர்கள் பேசுவதை நம்ம கேட்கணும். மேடையில் நமக்கு இடமில்லை, நாம் கீழே தொண்டர்களாக இருந்தாலும் கூட எல்லோரும் தொண்டர்களாக ஒரு இடத்தில் அமர்ந்து ஒரு அற்புதமான தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் பூத் அளவில் நாம் எல்லாம் கலந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் நிச்சயமாக நாளை நம்முடையதுதான், மாற்றம் நம்முடையதுதான், வருகின்ற தேர்தல் நம்முடையதுதான், ஆட்சியும் நம்முடையதுதான். நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய, இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு எல்லா தகுதியும் பெற்றிருக்கின்றார். அவர் பின்னால் நிற்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் இந்த நேரத்தில் நமக்கு இருக்கு. காரணம்,
தனித்தனியாக ஓட்டு போட்டாலும் கூட இந்தியாவை பொறுத்தவரை யார் முதலமைச்சர் யார் பிரதமர் என்று பார்த்து ஓட்டு போடக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கு. தனித்தனியாக தான் ஓட்டு போடுவோம், எம்எல்ஏ ஓட்டு போடுவோம். இருந்தும் யார் பிரதமராக வருவார்கள், யார் முதலமைச்சராக வருவார்கள் என்று. அதனால் யார் முதலமைச்சராக வருவார்கள் என்கின்ற பார்வையை நமக்கு இருக்கணும். யார் நம்முடைய தொகுதியில எம்எல்ஏக்களாக வருவார்கள் என்கின்ற பார்வை இருக்கணும். அதனால எம்எல்ஏக்களாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோரும் வரணும். நம்முடைய முதல்வராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 தேர்தலில் வரணும். அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து கடுமையாக உழைப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான தெருமுறை பிரச்சார கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், அதே நேரத்தில் மேடையின் மீது இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் நேரம் கொடுத்து இங்கே வந்ததற்கும், குறிப்பாக நம்முடைய பொதுமக்கள், பத்திரிகை நண்பர்கள், இந்த பகுதியினுடைய எல்லா சாதாரண மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆட்டோ டிரைவர் அண்ணன், கடை வைக்கிறவங்க, கடையெல்லாம் நிறுத்திட்டு எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத்.